எதையாவது இழக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். சந்தோஷப்படுறவங்களை பார்த்துருக்கீங்களா? எஸ், நாங்க 14 பேர் வெயிட்டா ஏதாவது வாழ்க்கையில பண்ணலாமேன்னு பயங்கரமா யோசிச்சோம். ஒரு முடிவு பண்ணி அதை அடைஞ்சே தீரணும்னு இப்ப ஸ்ட்ரைட்டா நடந்து போய்கிட்டு இருக்கோம். எங்க கோல் அச்சீவ் பண்ண நாங்க இழக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். போக வேண்டிய இடம் இதோ பக்கத்துல கொஞ்சம் தூரம் தான். போட்டி போட்டு வெயிட்ட குறைக்கணும். நீயா இதுன்னு எல்லாரும் பொறாமப்படணும். எந்த தடங்கள் வந்தாலும் ஃபேஸ் பண்ண நாங்க ரெடி. என்ன எங்களோட ஒரே டார்கெட் ஒல்லி பெல்லி. மருதம் குரூப் ஒல்லி பெல்லி புத்தம் புதிய ரியாலிட்டி ஷோ மார்ச் 15 முதல் சனி மற்றும் ஞாயிறு தோறும் மாலை 6 மணிக்கு உங்கள் விஜய். என் பேர் அகிலா. நான் ஒரு பக்கா தமிழ் பொண்ணு. நான் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன். என்னை பார்த்தாலே தெரியும் என் ஃபேமிலிக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு தான். அவங்களோட பாசம் அன்பு எல்லாத்தையும் கொட்டி கொட்டி வளர்த்து என் உடம்புல எவ்வளோ பெரிய அசர்ட்ஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் அகிலாண்டேஸ்வரி அம்மா. அவள் வந்து சின்ன வயசுல ரொம்ப அழகாக இருப்போம். ரொம்ப நல்லா அவளை ரொம்ப செல்லமாயும் நாங்கள் வளர்த்துட்டோம். இப்படி இருக்கும்போது கொஞ்சம் பார்த்தா திடீர்னு கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி இருந்தது. சின்ன வயசுலேயே குண்டாதாங்க இருந்திருக்கேன். அதை பற்றி நான் பெருசாக கவலைப்பட்டதே இல்லை. ஸ்கூல் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு. நிறைய பேர் என்னை கலாய்க்கும் போது பப்ளிக்காக இல்லை ப்ரைவேட்டாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் இன்டென்ஷனலி நான் இன்டென்ஷனலி என்னை கலாய்க்கும் போது நான் அப்போது மேபி ஹாப்பியாக இருக்க மாதிரி காமிச்சுப்பேனே தவிர இங்கே வந்து நிறைய அழுதுருக்கேன். நான் ட்ரெஸ் வாங்க கடைக்கு போகும்போது இந்த சேல்ஸ் பர்சன்லாம் பார்க்குறது இருக்கேன். அவங்க என்னவோ எனக்கு ஃப்ரீயாக ட்ரெஸ் வாங்கி தர மாதிரி அப்படி பார்ப்பாங்க. அது நினச்சி நான் ரொம்ப நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் எல்லா கடை ட்ரையல் ரூமில் போய் நான் அழாத டைமே கிடையாது. நான் எந்த ட்ரெஸ் ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டு வந்தாலும் என் பாட்டிக்கிட்ட தான் நான் போய் சஜஷன் கேட்பேன். அவங்க ஓகே சூப்பர்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு நான் இப்போ தான் நான் வெளில போட்டுகிட்டே போவேன். எங்கள் பாட்டி எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு எங்கள் பாட்டி ரொம்ப பிடிக்கும். ஷீ இஸ் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். அந்த ஒல்லி பெல்லி பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு காயத்ரி தான் சொன்னால் இதுக்கு நீ அப்ளை பண்ணு ரைட். அதுலேருந்து எங்கள் அம்மா வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசுறதா இருக்கட்டும் எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது என் இங்கிலீஷ் ஃப்ளூவன்ஸாக இருக்கட்டும் ஆப்டிடியூட் டெஸ்ட்லாம் நான் கிளியர் பண்ணிடுவேன். ஆனால் அப்பியரன்ஸ்னு வரும்போது அங்கே தான் நான் ஃபெயில் ஆகும். பிகாஸ் எனக்கு வந்து ஒரு செம்ம இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கும். அவங்க வந்து நம்மளை பார்க்கும்போது என் அப்பியரன்ஸை பற்றி நிறையா கொஷின்ஸ் கேட்குற மாதிரி நான் ஒரே ஃபீல் பண்ணிப்பேன். இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு நொய்டாவில் ஒரு செம்ம ஆஃபர் ஒரு ஜாப் கிடச்சி நான் அங்கே போயிட்டு இருந்தேன். சடனாக எங்கள் அப்பா எனக்கு கால் பண்ணிவிட்டு எங்கள் விஜய் டிவியில் வந்து குண்டா இருக்கவங்கள ஒல்லி ஆக்கிற ஒரு ப்ரோக்ராம் வருதுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ வேறு எதுவுமே தோணலை. அது வந்து எனக்கு ஒரு ட்ரீம் காலாக தான் தோணுச்சு. கண்டிப்பாக நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். எந்த ஆஃபராக இருந்தாலும் சரி எனக்கு இதுக்கு கீழே தான் பாக்கி எல்லா ஆஃபருமே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு நல்ல லெவல் அச்சீவ் பண்ணி 3 months நான் ஒல்லி ஆகணுன்றதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீங்களாம் சொல்லுவீங்க ஸ்மார்ட்னா சிம்ரான் தான் அப்படின்னுங்க. பட் என் டாக்டர் அதே மாதிரி நான் கொண்டு வந்து அச்சீவ் பண்ணி வைப்பேன். அவளால் முடியும். அவளும் சிம்ரான் மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸும் போடுவோம்.